ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 24/5/2024 வைகாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 10 மணி வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்னாக கேட்டை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மேசராசினேயர்கள், அதில் குறிப்பிட்டு பரணி நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் என்று பார்த்தால் மேஷம் மற்றும் மிதுன ராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் புதன் மற்றும் சுக்கிரனுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள். அவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். கல்வியில் புதிதாக ஏதாவது கற்றுக்கிடணும், இல்லை புதிதாக ஏதாவது விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சிறப்பான நாளாகவும், இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் ஏதாவது காதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காதலை வெளிப்படுத்துவதற்கு அல்லது தெரியப்படுத்துவதற்கு உங்களுக்கு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா நண்பர்களே. இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படி அமைகின்றது இந்த நாள் பொது பலன் அடிப்படையில் பார்த்துருவோம். மேஷம் அந்த ராசியை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி, இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அந்த நேரத்துக்கு எதை செய்யணும், அந்த நேரத்துக்கு எதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அறிவு கொண்டு டக்குன்னு செயல்படுவீங்க. அதனால் பலரின் மத்தியில் பாராட்டுக்களை பெறுவீர்கள். இன்றைய தினம் கலகலப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேசராசிக்காரங்களாலே உருன்னு இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இன்றைய தினம் மிக கலகலப்பாக இருந்து அனைவரின் அன்பையும் அரவணைப்பையும் பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் ஏற்றங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அதேபோல் கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் என்ன பண்ணாலும் செலவு, எதை தொட்டாலும் செலவு. இப்படி இருந்தால் எப்படி, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் தேவையற்ற செலவுகளை விட்டுட்டு உபயோகமான செலவுகளை மட்டும் செய்யணும். ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்துருந்துக்கிடுங்க, சரிங்களா. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. மிருகசீரிட நட்சத்திர, அதாவது ரிஷபம் மற்றும் மிதுனம், இந்த 2 நட்சத்திர, அதாவது 2 வீட்டிலே இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக சிறப்பான நாள். தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்துமே குறையக்கூடியது மாதிரியான நாள். படிப்படியாக குறைஞ்சி பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆனால் ஹெல்த்தில் தான் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்கும். ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சின்னதான நீங்களே மருந்துகளை வாங்கி போட்டுறக்கூடாது, அது ஹெல்த்தை இன்னுமே தொந்தரவு பண்ணிடும், பார்த்து இருந்துக்கிடணும், சரிங்களா. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து யோகத்தை வழங்குகின்ற நாளாகவும், ஏதேனும் பொருட்சேர்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. யார்கிட்ட பணத்தை கொடுக்கணும், வாங்கணும், யார்கிட்ட கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அந்த அறிவு கொண்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ வட்டிக்கு அவங்கக்கிட்ட கொடுக்கறது நல்லது. கொடுத்தீங்கன்னா அவங்க மூலயமா நல்ல வருமானம் கிடைக்கும். அதேபோல் ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாகவும், தொழில் சார்ந்து வருமானம் சிறப்புறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் ஒரு அழுத்தம் காணக்கூடிய நாளாகவும், பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதை செய்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்திற்குட்பட்டே இருக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை சற்றே நிதானத்தன்மையோடு நீங்கள் பின்பற்ற வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க, சரிங்களா. பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் புதிய உத்தியோகம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களை செய்வீர்கள். தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள். இடமாற்றங்கள் ஏதேனும் முயற்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே மிகச்சிறப்பான நாளாக அமைகின்றது. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும் அல்லது அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்து சின்ன நட்டமோ அல்லது விரயமோ மிக அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதனால் பெரிதாக அகலக்கால் வைத்து பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஆக வேண்டாம், நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். கடகராசிதனை சார்ந்த இவங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் 2 நட்சத்திரம் சொன்னோம்.
பூச நட்சத்திரம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆயில்ய நட்சத்திரம் சரியில்லைன்னு சொன்னோம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் மீண்டும் கடகராசி எடுத்து சொல்கிறேன்னா, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகிற கிரகமே புதன் பகவான். அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், 3க்கும் 12க்கும் உடையவர். ஆனால் பூச நட்சத்திரத்திற்கு விரயங்களை கொடுத்தாலும் அவர் நன்மைகளை தந்துடுவார். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம் டைம் எடுத்து சொல்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு 3குடையவன் உங்களுக்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வச்சு அவசரப்பட்டு சொத்தை விற்று அது அவசரப்பட்டு கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் அதை மீட்டு எடுக்கிறது சிரமமாக இருக்கும். ஆக கடகராசி நேயர்களே பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறது நல்லது. பூச நட்சத்திரக்காரங்க சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அகலக்கால் வைக்காதீர்கள். சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கும் பூர நட்சத்திரத்து நண்பர்களுக்கும் மிக சிறப்பான நாள் நண்பர்களே. வருமான ரீதியாக மிகச்சிறப்பான மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வருமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவது ரீதியாகவும் நல்ல ஏற்றம் உண்டு. சரிங்களா? குடும்ப சுப நிகழ்வுகளில் ஏதேனும் தடைகள் இருந்தாலும் அது விலகும். தகப்பனார் வழியிலிருந்து ஆதரவு கிட்டும். அந்த விதத்தில் மேன்மை மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த இடங்களில் எதிர்பாலினத்தை சார்ந்து சற்று நிதானித்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் ஜாலியாக பேசுகிற அதுவாக பேசுன்னு எதுவும் அவசரப்பட்டு பேசி பிரச்சனைக்குள்ளாக போய் சிக்கிடக்கூடாது, பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள். தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைவது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு சின்ன சின்ன உதவிகள் பொருளாதார ரீதியாக கிடைக்கும். சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலை தொந்தரவுகள் சின்ன சின்னதாக கொஞ்சம் வாட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து ஒரு அடுத்த கடத்தை நோக்கி நகரணும்னு நீங்கள் வேகமாக முயற்சிப்பீங்க. ஆனால் இப்போ தான் டல் அடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை துரத்தும். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் பொருளாதார ரீதியாக பெரிதாக எதுவும் பின்னடைவை ஏற்படுத்துறது மாதிரி பண்ணிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது. சற்றே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், பார்த்துருந்துக்கிடுங்க. அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதார ரீதியாக குறிப்பாக. சரிங்களா? சுவாதியை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு மாற்றம் ஏற்படும். உயர்கல்வி விண்ணப்பிப்பதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. விசாகம், துலாம் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள்னு சொல்ல முடியாது. விரைய செலவுகளை அதிகப்படுத்தும். குடும்பமான வரையிலும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து கடைக்கு போயிட்டிங்கன்னா பர்ஸ் மொத்தத்தை காலி பண்ணி விட்டுருவாங்க. அதனால் எனதருமை நண்பர்களே, இன்றைய தினம் பெரிய அளவில் அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், தொழில் சார்ந்த பார்ட்னராக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், யார் கூட போனாலும் உங்கள் பர்ஸ் காலி ஆயிரும். ஆக கூடுமான வரையில் சற்றே உறவுகள் கிட்டேருந்து இன்றைக்கி விலகி நில்லுங்க. வீண் விரயங்களை தவிர்த்து நில்லுங்க. அது ரொம்ப மேன்மை தரும். சரிங்களா? அதேபோல் உங்களுக்கு அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். பொருளாதார ரீதியாக நல்ல வருவாயை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். பொருளாதாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக அன்பு நண்பர்களே ஆகச்சிறந்த ஏற்றங்களை இந்த நாள் பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் இருந்த அந்த கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையக்கூடிய அற்புதமான நாள், நல்ல நாள். சரிங்களா? பொருளாதாரத்துக்கு தாராளமாக பயன்படுத்திக்கிடுங்க. கடுமையாக உழைங்க, வெற்றி உங்கள் பக்கம். அது மட்டும் இல்லாமல் கேட்ட நட்சத்திரத்துக்கு இது ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய சிறப்பான நாள் இல்லைங்க. உடல்நிலை பொருளாதாரம் ரெண்டுத்துலேயும் நிதானிச்சிருக்கணும். அவசரப்பட்டு எது ஒன்றில் அகலக்கால் வச்சாலும் இன்றைக்கி நீங்கள் சிக்கிக்கிடுவீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, யார்கிட்டேருந்து கடனும் வாங்குறீங்க, வாங்கினா திரும்ப அடைக்கிறதும் ரொம்ப சிரமமாயிரும். பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் மற்றும் பூராடம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, காதல் வெற்றி பெறுகின்ற நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றம் கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுற ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம், என்ன வேணாலும் கிடைக்கலாம். உங்கள் உத்தியோகம் சார்ந்து ஒரு அங்கீகாரமோ அல்லது உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களோ கிடைக்கப்பெறுவது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைக்கி மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருப்பீங்க. அதனாலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு சிறப்படைஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். உத்திராடம், தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் சற்று மந்தம் ஏற்படுகின்ற நாள். பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் உள்ள வச்சிங்கன்னா விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக சற்றே நிதானித்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு இருக்கும்.
ஆனால் அதை பெரிய அளவில் நீங்கள் பயன்படுத்தி வளர்ந்துட முடியாது. அதனால் கட்டுக்குள்ளே எந்த முதலீடும் இருக்கிறது நல்லது. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்விக்கு விண்ணப்பிப்பதற்கும் உயர்கல்வியில் இருந்த அந்த தடைகளுக்கான விலக்குகள் கிடைப்பதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பு. அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கான இருந்த அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம், சில உதவிகளும் கிடைக்கும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அது சரியாக நமக்கு சரிபட்டு வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சிந்தித்து அதன் பிறகு அதை எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. அவசரப்பட்டு நாமளும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் என்பதனை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். சரிங்களா? பார்த்து இருந்துக்கிடுங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஏற்றம் இல்லை. சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களின் உதவி கிடைக்கும், பெரியவர்களின் உதவி கிடைக்கும். சில எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் வருவது மாதிரியான நாள். இட மாற்றங்களோ அல்லது பயணங்களோ ஏற்படும். அந்த பயணங்களாலும் சில நட்புறவுகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுத்திறனை வெளிப்படுத்தி அனைவரின் அன்பையும் நீங்கள் பெறுவதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் கூட விலகுவது மாதிரியான யோக நாள் இன்றைய நாள். பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்கவும் அலைச்சல்கள், எதை தொட்டாலும் அலைச்சல்கள் அப்படிங்கிற மாதிரியான நாள். தொட்ட காரியம் எதுவானாலும் சின்ன சின்ன விரயத்தையோ அலைச்சலையோ இன்றைக்கி ஏற்படுத்தும். ஆக முக்கிய விஷயங்கள் பெரிய விஷயங்கள் எதையும் இன்றைக்கி கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போட வேண்டாம். சகோதரர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். குறிப்பாக இளைய சகோதரர்களோடு பெருசுபடுத்திக்காமல் நகர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான நாளாகவும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழிலில் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு யோக நாள் இந்த நாள். ஆனாலும் பெரிய அளவில் ஒரு வருமானம் கிடைச்சிருமானா கிடையாது. ஆனால் இருக்கிறத வச்சு அனுசரித்து போகணும். ஆனால் நல்லாவே இருக்கும், நெருக்கடி ஏற்படாது. சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பாக பேசுகிறேன்னு தேவையில்லாத எதையும் பேசி வம்புகளுக்குள்ளே போயிட வேண்டாம். குறிப்பாக உறவுகளுக்கு இடையில் எதை பேசினாலும் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற நாள். குடும்பத்திலும் உறவுகளிலும் மட்டும் சற்று அனுசரித்து போகிறது இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். பண ரீதியாக உறவுகள்கிட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா இன்றைக்கி அவசரப்பட்டு எதுவும் வாய்விட்டு கேட்டுறாதீங்க, பிரச்சனையாயிரும், பார்த்துருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? அன்பு நண்பர்களே 27 நட்சத்திரத்திற்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.